ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். இனிமே நம்ம சேனல்ல கபடியை பத்தி பேச போறோம். முக்கியமா பிகேஎல் சீசன் 12 பத்தி பேச போறோம். பிகேஎல் சீசன் 12 சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறதால டீம் மேனேஜ்மெண்ட்லாம் அப்டேட்டுக்கு மேல அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அப்டேட் எல்லாம் நம்ம சேனல்ல கொண்டு வர போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரி, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ கபடி எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மந்த் ஆக்ஷனை வச்சுட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் இல்லாட்டி நவம்பர் இல்லாட்டி டிசம்பர், இந்த 3 மந்த்ல ஏதோ ஒரு மந்த்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பிகேஎல் சீசன் 12 சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது என்ன காரணம் தெரியல. பட் மேபி சோசியல் மீடியால கபடி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஏன்னா 2016 அப்புறம் கபடி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்படி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. பட் இந்த முறை கபடி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டு டிசம்பர் ஜனவரியில, இது உண்மை என்னன்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கன்ஃபார்மா பிகேஎல் சீசன் 12 சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான முதல் படியே ஒவ்வொரு டீமும் பிகேஎல் சீசன் 12க்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில டீம்ல ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் எல்லாம் யார் இருக்க போறாங்கன்னு அப்டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு சில டீம்ல என்ஓபி சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா தமிழ் தலைவாசனி 2025 இந்த வருஷம் பிறந்த உடனே ஸ்டேட்மெண்ட் விடுற மாதிரி, இனிமே நம்ம டீம்ல யங் பிளேயர் நோக்கி தான் போறோம், பயங்கரமா ஆட போறோம், இந்த சீசன் கண்டிப்பா பிளே ஆக போறோம் உறுதியோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இதே மாதிரிதான் சீசனுக்கு சீசன் ஸ்டேட்மெண்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன் வெளித்தான் ஆட போறோம், பயங்கரமா ஆட போறோம்னு, பிளே போக போறோம்னு. பட் ஏன்னா அவங்க டீம் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதாவது நடந்து அந்த டீம் ஃபெயிலியர் ஆயிருது. பட் இந்த சீசன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஹெட் கோச்சா சஞ்சீவ் பலியானோ அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அசிஸ்டன்ட் கோச்சை யாருமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. தமிழ் தலைவாசனி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சோசியல் மீடியால. தமிழ் தலைவாசனோட சோசியல் மீடியால அசிஸ்டன்ட் கோச் யாரா இருக்க போறாங்க, அப்படி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் டீம் மேனேஜ்மெண்ட் சைட்ல சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சை பத்தி நாங்க முடிவு பண்ணவே இல்லை. அப்படியே நாங்க அசிஸ்டன்ட் கோச்சை எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நாங்க அப்டேட் கொடுக்குறோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அசிஸ்டன்ட் கோச் அப்டேட் கொடுத்துட்டாங்க. டி சுரேஷ்குமார் தான் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறாப்ல தமிழ் தலைவாஸ் அணிக்கு. ஒரு தமிழ்நாடை சேர்ந்த ஒரு கோச்சு. லாஸ்ட் டைம் ஜெய்ப்பூர் பின்பாதஸ் அணிக்கு இதே சஞ்சீவ் பலியான் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாப்புல டி சுரேஷ்குமார். இந்த சீசன் தமிழ் தலைவாஸ் அணிக்கு அதே சஞ்சீவ் பலியான் கோச்சுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறாப்புல டி சுரேஷ்குமார். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு தமிழ் தலைவாஸ் அணிக்கு. ஏன்னா சீசனுக்கு சீசன் ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அதுக்கான ரிசல்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சீசனாவது சஞ்சீவ் பலியான் கோச்சும் அசிஸ்டன்ட் கோச்சா டி சுரேஷ்குமாரும் உங்க 2 பேருமே தமிழ் தலைவாஸ் அணியா பிளே ஆஃப் கூட்டி போகலான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணி 4 பிளேயர்ஸை என்ஓபி சைன் பண்ணிருக்காங்க இந்த சீசனுக்கு. அந்த 4 என்ஓபி பிளேயர்ஸ்ல யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபிராஜ் பவார், லெப்ட் ரைடர், செம்ம பிளேயரா, போனஸ் அண்ட் டச். இதை தவிர பாயிண்ட் எடுக்காம வரவே மாட்டாப்லையா. அவுட் ஆனாலும் பரவாயில்ல, பட் எம்டி ரைடு மட்டும் போடவே மாட்டாப்லையாங்க. வெறித்தரமா ஆடுவாப்லையா. யுவா கபடி சீரீஸ்ல சங்கிலின்னு ஒரு டீம் கலந்துருக்காப்ல. 199 பாயிண்ட் எடுத்திருக்காப்லங்க. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் எடுத்து கலக்கிருக்காப்ல யுவா கபடி சீரீஸ்ல. கண்டிப்பா இந்த சீசன் பிளேயிங் 7ல தமிழ் தலைவாசனி சான்ஸ் கொடுத்தா சூப்பரா இருக்கும். வெறித்தனமா விளையாடுவாப்ல. அடுத்து ரோஹித் பென்ஸ்வால். ஆக்சுவலா லெப்ட் ரைடர் கிடையாது, ரைட் ரைடர் தான் ரோஹித் பென்ஸ்வால். பட் தமிழ் தலைவாசனி லெப்ட் ரைடர்னு போட்டிருக்காங்க. டாக்டிக்கலான ஒரு பிளேயர் நண்பா. மேக்சிமம் ஒவ்வொரு மேட்ச்லயும் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எடுத்துருவாப்ல. நல்ல ஒரு பிளேயரு. இப்ப கூட நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாப்ல. ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயரு. தமிழ் தலைவாசனுடைய கேம்ப்ல இருக்கிறாப்ல. யோகேஷ் யாதவ் ரைட் ரைடர், நல்ல ஒரு ஸ்கூல்ல பிளேயரு. தமிழ் தலைவாசனுடைய கேம்ப்ல இருக்கிறாப்ல. உள்ளூர் கபடி போட்டிகள் எல்லாம் பயங்கரம் விளையாண்டுருக்காப்ல. கண்டிப்பா இந்த சீசன் பிளேயிங் 7ல சூப்பர் சப் விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தருண் ரைட் கவர், ஹரியானாவை சேர்ந்த பிளேயரு. ஹரியானாவை சேர்ந்த பிளேயர்னாவே பயங்கரமா விளையாடுவாங்க. கண்டிப்பா இந்த சீசன் தருணுக்கு ரைட் கவர் பொசிஷன்ல இடம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ் தலைவாசனுடைய வீக்னஸ் இந்த ரைட் கவர் தான். கண்டிப்பா இந்த சீசன் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தருணுக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாப்லன்னா நிரந்தரமா நிதேஷ்குமார் மாதிரி இடம் பிடிக்கலாம். பட் என்ன பண்ண போறாப்லன்னு அவ்வளவுதான்பா. இந்த 4 பிளேயர் தான் இந்த சீசனுக்கு தமிழ் தலைவாஸ் அணிக்கு என்ஓபி பிளேயர்ஸா விளையாட போறாங்க. கண்டிப்பா இந்த 4 பிளேயர்ல இருந்து ஏதாவது ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த சீசனுக்கு. சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தமிழ் தலைவாசனுக்கு லாஸ்ட் 5 சீசனா யாரு பெஸ்ட் என்ஓபி பிளேயரா வந்து கலந்து விளையாடிருக்காங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தயவு செய்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க.